இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது ஆதியாகமம் 1:1 வெளி 22-21 வரையும் இருக்கிற சகல வேத வாக்கியங்களையும் குறிப்பிடுகிறது. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதனை அறிந்து அந்த உண்மையை நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி அதனை அறிந்து அதை இடவிடாமல் தியானித்து அதை விசுவாசித்து அதன் பலாபலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். 1 ராஜாக்கள் 17:14. 1 ராஜாக்கள் 17:14. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரின் நிலங்களை எல்லோரையும் மீட்டுக்கொண்ட கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்போ இந்த 1 ராஜாக்கள் 17:14 சொல்லப்பட்ட வேத வாக்கியத்திற்கு நான் கொடுத்திருக்கிற தலையங்கம், பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. அப்போ கடைசியாக இந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ன மாதிரி என்று சொன்னால், அதாவது கர்த்தர் போதிக்கிறது என்ன என்று சொன்னால் 2 விஷயங்களை போதிக்கிறார். கிருபையே முக்கியமானது, பிரமாணங்கள் முக்கியம் அல்ல என்று சொல்லி அதனை எலியாவுக்கு தெளிவாக கர்த்தர் போதிக்கிறார். எலியாவே முக்கியமானது நீ சொல்கிறது சரி, பிரமாணங்களில் அப்படி இருக்கிறது என்பதும் சரி, ஆனால் அதெல்லாம் முக்கியமானது, தேவையானது என்னுடைய கிருபையே என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் பிரமாணங்கள் ஒரு பொழுதும் விடுதலை கொடுக்க போவதில்லை என்பதை அந்த படிப்பினை ஆகும். மறுபடியும் சொல்லுகிறேன், பிரமாணங்கள் ஒரு காலத்திலும் விடுதலை கொடுக்க போவதில்லை, கிருபையே விடுதலையை கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதையே தேவன் என்ன மாதிரி என்று சொன்னால் எலியாவுக்கும் அந்த படிப்பினையே போதித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் அதே படிப்பினையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 1 ராஜாக்கள் 17:10 அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள்.
அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்திலே எனக்கு கொண்டு வா என்றான். அப்போ இதனுடைய ஆவிக்குரிய பொருளைத்தான் நாங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த விதவை ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையில் உட்படாதவள், ஆபிரகாமினுடைய உடன்படிக்கைக்கு உட்படாதவளாக இருக்கிறாள். இவள் ஒரு புறஜாதியாக இருக்கிறாள். ஆனாலும் தான் வழிபட்ட தேவர்களை இப்பொழுது அவள் நாடுவதில்லை. அவள் இப்பொழுது யெகோவாவையே நாடுகிறாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவளுக்கு தெளிவு ஏற்படுத்துவதற்காகத்தான் எலியாவை கர்த்தர் அனுப்பினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னென்று சொன்னால், உண்மையாகவே தேவனை தேட எந்த இருதயம் முயற்சி செய்தோ, அது யாராயிருந்தால் என்ன, புறஜாதியாக இருந்தால் என்ன, அவிசுவாசியாக இருந்தால் என்ன, உண்மையான தேவனை நான் கண்டடைய வேணும் என்று சொல்லி எவனுடைய இருதயத்தில் அந்த சிந்தனை வெளிப்படுகிறதோ அவனுக்கு நிச்சயமாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார் என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தால் என்ன, அவர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார் என்று ரோமர் 1:18-20 சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தன் பாவத்தை உணர்ந்திருக்கிறாள் என்பது 18ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எப்படி எனில் 1 ராஜாக்கள் 17:18 அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அப்போ அவள் என்ன சொல்கிறாள் என்று சொன்னால், தன்னுடைய பாவத்தை அவள் நினைக்கிறாள். தான் செய்த அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவள் நினைக்கிறாள். அதுகள் தனக்கும் தன் குமாரனுக்கும் சாவை ஏற்படுத்தி போடுமோ என்று சொல்லி அவள் பயப்படுகிறாள். அப்போ தேவனுடைய மனுஷனாகிய எலியா அதை ஞாபகப்படுத்துகிறாய், ஏன் எனக்கு அதை ஞாபகப்படுத்துகிறாய் என்று சொல்லி அவள் கேட்கிறாள். அவள் உணர்ந்தது பஞ்சத்தை மட்டுமல்ல, தன்னுடைய அக்கிரமத்தையுமே அவள் உணர்ந்து அதுவே தன்னுடைய இக்கட்டுக்கு காரணம் என்பதை உணர்ந்து, நானும் என் குமாரனும் செத்து போவோம் என்று சொல்லி அவள் கூறுகிறாள். பலர் மனிதனை தேவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படுத்துபவர் என்றே பார்க்கிறார்கள். ஆம், அவர் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியையோ சிநேகிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே ஆண்டவர் யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தன்னுடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த பாவியிடம் எலியா அனுப்பப்படுகிறாள். பாவியிடம் எலியா அனுப்பப்படுகிறாள். 1 ராஜாக்கள் 17:11 ஒரு சோதனை ஒன்று தேவனை எதுவும் என்ன மாதிரி என்று சொன்னால், ஆண்டவரோட என்ன விஷயமும் ஒரு சோதனையில் நிச்சயமாக முடியும். இவளுக்கும் ஒரு பெரும் சோதனை ஏற்பட போகிறது. அதால் அவள் வெற்றி பெறுகிறாள் என்றதைத்தான் நாங்கள் கவனமாக பார்க்க வேணும். அதே கேள்வியை நாங்களும் கேட்க வேணும். நாங்கள் வெற்றி பெறுகிறோமா? தேவன் அடிக்கடி எங்களை சோதிக்கிறார். அந்த சோதனையில் நாங்கள் வெற்றி பெறுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ 1 ராஜாக்கள் 17:11 கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வான்றான். அப்போ அவள் தண்ணி எடுக்கண்டு போகிறாள். அப்போ தண்ணி எடுக்க போகும் பொழுது அவளை கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வான்றாள். எலியா என்ன நினைத்தான் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் தேவன் அவளை சோதிக்கிறார். என்று சொன்னால் விசுவாசம் எந்த காலத்திலும் சோதிக்கப்பட வேண்டியது. விசுவாசம் பலப்பட வேணுமாயிருந்தால் சோதனையினாலே தான் பலப்படுத்த முடியும் என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவர்களும் அல்ல, ஆபிரகாமினுடைய உடன்படிக்கைக்குள்ள உள்ளவளும் இல்லை. ஆனாலும் தேவன் சோதிக்கிறார்.
ஏனென்று சொன்னால் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியதே. நாம் ஒவ்வொருவரும் இடைவிடாமல் சோதிக்கப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் நாம் அறிந்து கொள்வதற்கு அப்படியான சோதனை அவசியமாக இருக்கிறது. இனி 1 ராஜாக்கள் 17:12 போவோம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுகிறதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். அப்போ இதில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவள் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்றே கூறுகிறாள். அவள் தன்னுடைய தேவன் என்று சொல்லவில்லை. அவள் யெகோவாவை சேவிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. தன்னுடைய தேவர்களையே அவள் சேவிக்கிறாள் என்பதும் தெளிவாகிறது. ஆனால் அவள் குழப்பம் அடைந்து போயிருக்கிறாள். இப்பொழுது நிலைமை முழுதுமாக மாறப்போகிறது. அவளுடைய நிலைமை பரிதாபகரமாக இருக்கிறது. ஆனால் எலியாவோ தனக்கு தண்ணீரோடு ஒரு துண்டு அப்பத்தையும் கொண்டு வா என்கிறான். இதுதான் அந்த சோதனை. அடுத்ததாக 1 ராஜாக்கள் 17:13 அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என சொல்லியிருந்தாள். இதுவே அவளுக்கு ஏற்பட்ட பெரும் சோதனையாக இருந்தது. ஏனென்று சொன்னால் தேவனுடைய பொருளாதாரம் அவளுக்கு கொடுக்கப்பட போகிறது. அந்த பொருளாதாரத்தை கொடுக்கிறதற்கு முதல் ஒரு அருமையான இலகுவான ஒரு அவளுக்கு கஷ்டமான ஒரு சோதனை கொடுக்கப்படுகிறது. அப்போ வேதனையின் விளிம்பில் இருக்கிற ஆத்மாவுக்கு கர்த்தர் கூறுவது என்னவெனில், பயப்படாதே. அப்போ வேதத்தில் 300 தரத்துக்கு மேல் பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பொருளாதாரத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பொருளாதாரம், மனுஷனுடைய பொருளாதாரம் ஒரு கூடும் இருந்தால் போல குறையும். ஆனால் தேவனுடைய பொருளாதாரமோ அதே நிலைமையிலே கொடுத்த நிலைமையிலேயே இருக்குமே தவிர அது குறைய போகிறதும் இல்லை, கூட போகிறதும் இல்லை. அப்போ தேவனுடைய பொருளாதாரத்தை பெறுகிறதுக்கு ஒரு சோதனை ஒன்று வைக்கப்படுகிறது. அது அப்படியெனில் உன் கஷ்டம் என்னவாக இருந்தாலும் அந்த சோதனை என்னென்று சொன்னால், நீ உன்னுடைய கஷ்டத்தை எனக்கு சொல்லியிருக்கிற. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கஷ்டம் எனக்கு விளங்குது, உன்னுடைய கஷ்டம். ஆனாலும் உன்னுடைய கஷ்டம் என்னவாக இருந்தாலும் உனக்கு இருக்கிறதில்ல. கவனமாக கேட்டுக்கோ. உனக்கு இல்லாததில் நான் கேட்கல, உனக்கு இருக்கிறதில், அதாவது உனக்கு சாப்பிட ஏதாவது இருக்குமாயின் உன்னிடத்தில் இருப்பதில் முதலொரு பகுதியை தேவனுக்கு கொடு என்பதாகும். இதுதான் அந்த முக்கியமான விஷயம். நம்மிடத்தில் இருக்கிறதுல முதலொரு பகுதியை தேவனுக்கு கொடுக்க வேணும். அப்போ நம்மிடத்தில் இல்லாததை அவர் கேட்கவில்லை, நம்மிடத்தில் இருக்கிறதில் முதலொரு பகுதியை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இதை செய்வதற்கு விசுவாசத்தினால் மட்டுமே முடியுமே தவிர சூழ்நிலைகளினால் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதொன்றே தேவனிடத்தில் அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கு தேவையானது. அதற்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. நீ ஆறுதலாக சாப்பிடலாம், உனக்கு பசி என்று எனக்கு விளங்குது, உன் குமாரனுக்கு பசி என்று எனக்கு விளங்குது. ஆனாலும் முதல் நீ எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வான்னு சொல்லி எலியா சொன்னான்.
அப்படி கொண்டு வருவாயாகில் இதோ மிக பெரும் வாக்குத்தத்தம் ஒன்றை உனக்கு கொடுக்கிறேன். அது என்ன அந்த வாக்குத்தத்தம்? 1 ராஜாக்கள் 17:14 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தெளிவாக நம்ம அது என்று சொன்னால் எலியா ஒரு பெரும் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறான். தேவனுடைய பொருளாதாரத்தை பற்றிய வாக்குத்தத்தமாக அது இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம அது என்றால் இஸ்ரவேல் முழுக்க மழை இல்லை, அதே நேரம் புறஜாதிகள் என்ற இடத்துல மழை இல்லை. அப்போ இஸ்ரவேலில் பிரச்சனையாக இருந்தால் எல்லா இடத்திலும் பிரச்சனையாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரியே இந்த விதவையினுடைய இடத்துலையும் என்ன மாதிரி மழையை கட்டளையிடுங்க, நான் ஒருக்கா மழையை கட்டளையிட போகிறேன், ஆனால் அது வரைக்கும் உனக்கு தேவையான சாப்பாடுகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு ப்ரொவைட் பண்ணுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தார். எலியா மூலம் தெளிவாக சொல்லியிருந்தார். அப்போ விசுவாசிப்பதும் அதன்படி செயற்படுவதும் ஒன்றாக நடைபெற வேண்டும். நீ விசுவாசிப்பதாக இருந்தால் அதன்படி செய்யவும் வேணும். அந்த ஸ்திரீ இப்பொழுது தனக்கு முன்பாக ஒரு வாக்குத்தத்தம் இருப்பதை காண்கிறாள். கவனமாக எல்லாரும் கேட்டுக்கொள்ள வேணும். இதே வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் முன்பாகவும் இருக்கிறது. முதல் நீ உன்னிடத்தில் இருக்கிறதில் ஒரு பகுதியை எனக்கு கொண்டு வா என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை நீ செய்வாயா இருந்தால் கர்த்தருடைய பொருளாதாரம் உனக்கு கொடுக்கப்படும். அங்கு ஒரு குறைவும் இல்லை, அங்கு ஒன்றுமே குறைய போகிறது இல்லை என்பதை நீ அறிந்து கொள். அப்போ ஸ்திரீக்கு முன்னால் என்ன மாதிரி என்றால் அந்த விதவைக்கு முன்னால் இந்த வாக்குத்தத்தம் அவளுக்கு முன்பாக இருக்கிறது. அவள் அதை விசுவாசித்து அதன்படி செயல்படுவாளா அல்லது அவள் அதனை நிராகரிப்பாளா என்பது தான் அங்கே இருக்கிற சோதனை. தேவனுக்கு சோஸ்திரம், அவள் அதனை விசுவாசித்தாள், அதன்படியே செய்தாள். பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் இன்றும் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கும் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதனையே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 1 ராஜாக்கள் 17:15 அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று அறியக்கூடியதாக இருக்கிறது. இதுவே அவளுடைய விசுவாசத்துக்கு ஏற்பட்ட சோதனையாகும். அவள் எலியா தேவனுடைய மனுஷன் என்று விசுவாசித்தாள். எலியா தேவனிடத்திலிருந்து வந்தான் என்று விசுவாசித்தாள். அவள் விசுவாசித்தபடியே செயற்பட்டாள், பெரும் பிரதிபலனை பெற்றுக்கொண்டாள். என்றும் அப்படியே ஒரு பொழுதும் மாறப்போவதில்லை. விசுவாசம் எந்த காலத்திலும் கிரியையை கோருகிறது, அது ஒரு பொழுதும் சோர்ந்திருப்பதில்லை. மனுஷனுடைய சிந்தனைக்கும் காரணங்களுக்கும் அது எதிராக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதே தேவையானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 1 ராஜாக்கள் 17:16 கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தன்னுடைய வார்த்தையை தனது நாமத்தை விட மேலாக கருதுகிறார். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒரு தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்பவன் தீர்க்கதரிசியின் பலனை பெற்றுக்கொள்கிறான்.
இது பற்றி மத்தேயு 10:41 தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான் என்று சொல்லி மத்தேயு 10:41 சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தீர்க்கதரிசியின் பலனை பெற்றுக்கொண்டாள். ஏனென்று சொன்னால் தீர்க்கதரிசியை அவளை ஏற்றுக்கொண்டாள். இப்பொழுது அவளுக்கு முன்பாக இருக்க மிக பெரிய ஒரு கேள்வி வருகிறது. அதே கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி என்றால், நாம் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் கூட அதிகமாக கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து வருகிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, நாம் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் பணம் கொடுக்கிறோமே, ஆயினும் நமக்கு ஒன்றும் கிடைப்பதாக இல்லை என கிறிஸ்தவர்கள் அடிக்கடி முணுமுணுக்கிறார்கள். இது நல்ல ஒரு கேள்வி, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிற கேள்வி இது. இந்த கேள்விக்கு பதிலை பெற்றுக்கொள்வதற்கு நாமே பல கேள்விகளை கேட்க வேண்டும். முதலாவதாக, நம்முடைய அந்த விசுவாசம் எங்கே நங்கூரமிடப்பட்டிருக்கிறது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவிலா அல்லது வேறொரு இயேசுவிலேயா நங்கூரமிடப்பட்டிருக்கிறது? இதனை சோதித்து பார்க்க வேண்டும் என பரிசுத்த ஆவியானவர் 2 கொரிந்தியர் 13:5 நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். நாம் கொடுக்கும் தசமபாகம், காணிக்கை, அன்பளிப்பு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்திற்கு கொடுக்கப்படுகிறதா அல்லது வேறொரு சுவிசேஷத்திற்கு கொடுக்கப்படுகிறதா? மறுபடியும் சொல்கிறேன், நாம் கொடுக்கும் தசமபாகம், காணிக்கை, அன்பளிப்பு ஆகியவை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்துக்கு கொடுக்கப்படுகிறதா? 1 கொரிந்தியர் 1:23, 1 கொரிந்தியர் 2:2 அல்லது வேறொரு சுவிசேஷத்திற்கு கொடுக்கப்படுகிறதா? 2 கொரிந்தியர் 11:4 என்பதனை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். தவறான உபதேசத்திற்கும் கள்ள போதகர்களுக்கும் கொடுக்கும் காணிக்கை சாபத்திற்குள்ளாகிறது என்பதனை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி கொடுப்பவர்கள் சாபத்தை தவிர வேறு ஒன்றையும் பெற முடியாது என்று சொல்லி மல்கியா 3:8-9 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வேத வார்த்தையின்படி மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வேத வார்த்தையின்படி நடப்பவர்களுக்கு மல்கியா 3:11 பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகளை உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களா இருந்தால் முழு பலனையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி மல்கியா 3:10 மல்கியா 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது. பதில் தேவனுடைய வார்த்தையிலேயே இருக்கிறது. நம்ம எல்லோருக்கும் இந்த பெரும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க மல்கியா 3:8-9 சொல்வதென்ன? நீங்கள் எல்லாரும் என்ன வஞ்சித்தீர்கள். இதற்கு எல்லா இஸ்ரவேலியர்களும் இதற்குள் அடங்குகிறார்கள். அவர்கள் எல்லாரும் தசம பாகத்தையும் காணிக்கையும் கொடுத்தார்கள், ஆனால் கர்த்தரின் பேரில் பாகாலுக்கு கொடுத்தார்கள். இதே நிலைமை இன்றும் தொடர்கிறது. கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலியர்களைப் போல வேறொரு இயேசுவுக்கு 2 கொரிந்தியர் 11:4 காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
ஏனென்றால் இயேசுவின் நாமத்தினால் வேறொரு இயேசுவுக்கு கொடுக்கிறார்கள். நமக்கு எப்படி தெரியும் எது சரி என்று என கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள். மறுபடியும் தேவனுடைய வார்த்தைக்கு செல்ல வேண்டியதே தேவையானது. பிலிப்பியர்கள் பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுத்த காணிக்க பிலிப்பியர் 4:18 சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமுமான உகந்த பலியுமாக என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டு பலிகள் என்று ஒன்றும் இல்லை. அப்படியானால் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறது என்ன? பவுல் அப்போஸ்தலர் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என கூறியிருந்தார். ஆனபடியினால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே பிரசங்கம், அதுவே சுவிசேஷம், அதுவே சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமுமான உகந்த பலியுமாக இருக்கிறது. இதற்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால் பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே வாக்குத்தத்தம் 1 ராஜாக்கள் 17:14 கர்த்தர் 17:14 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனொருக்கா பார்ப்போம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்போ எண்ணில் அடங்காதவர்கள் வேறொரு இயேசுவை ஆராதிக்கிறார்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் வேறொரு இயேசுவை ஆராதிக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 11:4 மனுஷ கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என ஆண்டவர் கூறியிருக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது பற்றி மத்தேயு 15:9 மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். மேலும் மார்க் 7:7-8 மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளை அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். இவ்வாறான உபதேசங்களை ஏறெடுப்பவர்களுக்கு கொடுக்கப்படும் காணிக்கைகள் யாவும் மல்கியா 3:9 சமமானவைகள். அப்போ மல்கியா 3:9 என்ன சொல்கிறது? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்ன வஞ்சித்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று பாகாலுக்கு காணிக்கை கொடுக்கப்பட்டது போல என்று வேறொரு இயேசுவுக்கு காணிக்க தாராளமாக கொடுக்கப்படுகிறது. அப்படியாயின் எலியா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கித்தானா என கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள். ஆம், 1 ராஜாக்கள் 18 அதனை நிரூபிக்கிறது. கிறிஸ்துவன் சிலுவையை பிரசங்கிக்கிற போதகர்களுக்கு கொடுத்து தேவனுடைய பொருளாதாரத்துக்குள்ள கிறிஸ்தவர்கள் நுழைய வேணும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாக பிரசங்கிக்கிற போதகர்களுக்கு காணிக்கைகளை கொடுத்து தேவனுடைய பொருளாதாரத்துக்குள்ள நாம் நுழைய வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்